என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு விஜயனுடைய வெற்றி பற்றி பேச போகிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அதில் லஞ்சம், ஊழல் பற்றி பேசியிருந்தேன். லஞ்சத்தை ஒழிக்கிறதுன்றது இப்போதைக்கு இந்தியாவில் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஊழலை ஒழிக்க முடியுமா அப்படின்னாக்கா அதுக்கு பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். ஸோ முதல்ல இந்த எபிசோடில் விஜய் எப்படி ஜெயிச்சார்? இது ரொம்ப லேட்டான வீடியோ. பட் என்ன பண்ணுறது, நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளுக்கு சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். அதனால் என்னால் வீடியோ எதுவும் போட முடியல. சரி, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு நடிகருக்குமே ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுவும் குறிப்பாக நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ல் இருக்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருப்பாங்க. பட் அந்த ரசிகர்கள் எல்லாருமே அப்படியே ஒரு அதாவது நடிகர் விஜய்க்கு இருக்கிற ரசிகர்கள் அப்படியே மொத்த பேருமே அரசியல்வாதி விஜய்க்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. ஆனால் பெரும்பாலும் இருப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஸ்விட்சர்லாந்து போயிருந்தேன். ஸ்விட்சர்லாந்து தலைநகரம் கூட கிடையாது. எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு சிறிய ஊர். அந்த ஊரில் ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி. அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு நான் போயிருக்கும்போது அங்கே ஒரு நபர், அவர் சாம்பிளுக்காக ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க. நான் தமிழ் அப்படின்னு தெரிஞ்சு 10 சாக்லேட் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி தான், விஜய் வெல்லுவாரா? விஜய் ஜெயிப்பாரான்னு கேட்கல, விஜய் வெல்லுவாரா அப்படின்னு கேட்டார். அதனால் எனக்கு ஒரு சந்தேகம், அவர் ஒரு ஸ்ரீலங்கன் தமிழராக இருக்கக்கூடும் அப்படின்ட்டு. ஆனால் நான் அவர்கிட்ட கேட்கல. தெரியாதுங்க, அவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு, ஆனால் அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு தான் நான் பதில் சொல்லியிருந்தேன். அதே போல் நான் ஒரு தடவை துபாயில் ஒரு புத்தாண்டு கொண்டாட்டம், ஜனவரி 1, இது நடந்து ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். புர்ஜ் காலிஃபா அப்படின்னு ஒரு பில்டிங் இருக்குது. அதான் உலகத்திலேயே மிக உயர்ந்த கட்டிடம். அங்கே போகிறேன் நான். அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நின்றுங்கன்னு ஒரு குரூப்பாக சதம் போட்டுருக்காங்க. ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு கத்தின்னு இருக்கிறாங்க. அங்கே ஒரு துபாய் போலீஸ் நின்றுன்னு இருக்குது. அவங்க சும்மா தான் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறாங்க. மனசில் ஒரு கேள்வி, துபாய் ஒரு முஸ்லீம் நாடு, டிக்ளேர்டு முஸ்லீம் ஸ்டேட். புத்தாண்டு கொண்டாட்டன்றது ஒரு கிறிஸ்டியனுடைய ஃபங்க்ஷன். அதாவது புத்தாண்டுன்றது மேலை நாடுகள்லாம் கிறிஸ்டியன் தான். ஸோ கொண்டாட்டம் ஒரு கிறித்துவ கொண்டாட்டம், நாடு ஒரு முஸ்லீம் நாடு. அங்கே இருந்துக்கின்னு ஜெய் ஸ்ரீராமுக்கும் பாரத் மாதா கி ஜெய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை. ஆனால் இது என்னென்னா, இது அது ஒரு கட்சி சார்ந்த ஒரு விஷயமா. அதாவது பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்கிறது அந்த பாரத மாதான்றது பாரதத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சொந்தமான ஒரு விஷயந்தான். ஆனால் இருந்தாலும் அதை அது ஒரு கட்சி சார்பாக, அதை எப்படி சொல்கிறதுனா, புறம்போக்கு அப்படின்னு சும்மா கிராமத்தில் திட்டுவாங்க. புறம்போக்குன்னா என்ன? அது ஒரு வேஸ்ட் லேண்ட், அவ்வளோதான். அது ஒரு லேண்டு, அது வேஸ்ட்டாக இருக்கிற லேண்டு, அது புறம்போக்கு. ஆனால் அதை என்னென்னா நம்ம திட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது என்னென்னா, எப்படி ஒரு அந்த நிலம் பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்குதோ, அதே போல் நீ பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிற அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் அதை திட்டுறாங்க. ஸோ நீங்கள் லிட்ரல் மீனிங் பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட் லேண்டு. ஆனால் புறம்போக்குன்னு நம்மளை எப்படின்னா, அது லிட்ரல் மீனிங்கே வேஸ்ட் லேண்ட்டு நம்ம எடுத்துக்க மாட்டோம், நம்மளை திட்டுறாங்க. ஸோ அப்படின்ற அதாவது அதனுடைய லிட்ரல் மீனிங் வேறவாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய பொருள், அந்த எந்த அர்த்தத்தோடு அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது அது வேறவாக இருக்கும். ஸோ அதே போல் தான் நீங்கள் லிட்ரல் மீனிங் பார்த்தீங்கன்னா, ஜெய் ஸ்ரீராமோ அல்லது பாரத் மாதா கி ஜெயவோ அதெல்லாம் வேறு லிட்ரல் மீனிங் பார்த்தீங்கன்னா. ஆனால் அது எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னா, அது ஒரு கட்சி சார்ந்த இது. சரி, ஒரு கட்சி சார்ந்து பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த கட்சி சார்ந்து வெளிநாட்டில் எதுக்கு பேசணும்?
அது உள்நாட்டில பேசலாம். வெளிநாட்டில அதுவும் இந்தியாவுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நாட்டில போய் பேசுறாங்க. ஸோ இத தான் வந்து ஆங்கிலத்தில என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கல்ட் கல்ச்சர். அதாவது ஒரு ஒரு வெறித்தனமான, ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஃபாலோவர்ஸ். ஸோ அதேபோல இந்த ஆண்டு, அதே போல ஒரு புத்தாண்டுக்கு ஆனா இந்த தடவ வந்து அந்த புர்ஜ் கலிஃபா கிட்ட போக முடியல. நாங்க வேற ஏதோ ஒரு பிளான் போட்டு, வேற எங்கேயோ போய் அது சக்சஸ் ஆயி, ஏதோ கொஞ்சம் தூரத்தில இருந்தாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு நாங்க போயின்னு இருந்தோம். அப்போ திடீர்னு ஒருத்தர் என்ன பண்றாரு, தாவேக்காவோட கொடிய எடுத்துக்கின்னு டிவிகே, டிவிகேன்னு கத்தின்னு வராரு. உடனே ஒரு 50, 60 பேரு டிவிகே, டிவிகேன்னு கத்தின்னு வராங்க. அ இது என்ன கேள்வின்னா, இது புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கும், ஒரு முஸ்லீம் நாட்டுக்கும் டிவிகேக்கும் என்ன சம்மந்தம்? அது டிவிகேன்றது ஒரு கட்சி. அந்த கட்சியில நீங்க இருக்கிறீங்க. அந்த கட்சி வளரணும்னு நெனைக்கிறீங்க. அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டில மட்டும் தான் போட்டி போடுது. நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து டிவிகே, டிவிகேன்னு கத்துனா, அதில ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த துபாயில இருந்துக்கின்னு அதுவும் 50, 60 பேரு அதுவும் வெறித்தனமா கத்துறாங்க. ஸோ இது என்னன்னு சொன்னால், நம்பர் 1 இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா, இவ்வளவு ஒரு வெறித்தனமான ஃபாலோவர்ஸு அவங்களுக்கு இருந்தது கிடையாது. ஸோ நம்பர் 1 விஜய்க்கு அது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா இருந்தது அப்படிங்கிறது உண்மை. அது தமிழ்நாட்டில மட்டும் இல்ல, இந்தியாவில மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப என்னன்னா, இந்த மாரி வெறித்தனமா இருக்கிற ரசிகர்கள் கண்டிப்பா வந்து அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், தாவேக்கால ஓட்டு போட்ட யாருமே அந்த ஊர் எம்எல்ஏவுக்கோ, அந்த எம்எல்ஏக்கு தகுதி இருக்கா? இவர் நல்லவரா? கெட்டவரா? இந்த தொகுதிக்கு நல்லது செய்வாரா? அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. அவங்க ஓட்டு போட்டது மொத்தமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க. சரி, அந்த பாயிண்ட்ட நாம அப்புறம் பேசுவோம். இப்ப கேள்வி என்னன்னா, ஒரு கோர் வோட் பேங்க், கோர் ரசிகர்கள் அவங்க வந்து தவேக்காவ தான் ஓட்டு போடுவாங்க. ஆ நெறைய பேரு வெளிநாட்டில இருந்தே இங்க வந்து ஓட்டு போட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ, இந்த எல்லாருக்கும் எந்த கட்சியா இருந்தாலுமே, அந்த கட்சி தலைவர்களுக்குன்னு ஒரு கோர் வோட் பேங்க் இருக்கும். ஸோ, அந்த வோட் பேங்க்கு விஜய்க்கு இருந்திருக்குது. அந்த வோட் பேங்க்கு அவங்க விஜய்க்கு தான் போயிருக்கும். ஸோ, அது மட்டும். ஆனா, எந்த ஒரு கட்சியுமே அதனுடைய கோர் வோட் பேங்க் மட்டுமே வந்து அவங்களால ஜெயிக்க முடியாது. அத தாண்டி நெறைய ஓட்டுகள் வரணும். இப்போ அத தாண்டி எந்தெந்த ஓட்டுகள் விஜய்க்கு இங்க வந்தது அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பேசப் போறோம். எனக்கு துபாய்ல ஒரு நண்பர். அந்த நண்பர் வந்து சீமானுடைய ஃபேன். அவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் வழக்கமா ஓட்டு போடுவாரு. ஒரு சென்ற தடவ 2024 நெனைக்கிறேன். 2024 இல்ல ஞாபகம் இல்ல கரெக்ட்டா. ஆ துபாய்ல பெருமளவு மழை. இடுப்பளவுக்கு தண்ணி. அவரு ஷார்ஜா அப்படிங்கிற ஊர்ல இருக்கிறாரு. நல்ல மழை பெஞ்சு இடுப்பளவு தண்ணி. அப்போ தமிழ்நாட்டுல ஓட்டு. அந்த ஓட்டு போடுறதுக்காக அவரு அந்த ஒரு பெட்டிய தூக்கி தலை மேல வச்சுக்கின்னு, இடுப்பளவு தண்ணீல நடந்து வந்து ஃப்ளைட்ட பிடிச்சு இந்தியாவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு போனாரு. ஸோ, அதாவது அது உண்மையிலேயே எனக்கு தெரியல. என்கிட்ட நெறைய வசதி இருக்குது. இருந்தாலுமே ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்காக நான் ஒரு ரூ. 50,000 ரூ. 60,000 செலவு பண்ணிக்கின்னு போய் ஓட்டு போட்டுட்டு வருவேனான்னு கேட்டீங்கன்னா, நான் போட மாட்டேன். அந்த அளவுக்கு அவரு வந்து நாம் தமிழர் கட்சி மேல ஒரு இதுவா இருந்தாரு. அவரு என்கிட்ட பேசும்போது நண்பர்கள் ஏதாவது ஒரு அப்பப்போ பேசுறதுக்கு ஏதாவது ஒரு டாபிக் வேணும் இல்ல, சும்மா ஜாலியா பேசுறதுக்கு. அதுக்காக நான் வந்து திமுகவுக்கு ஆதரவா பேசுவேன். அவரு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பேசுவாரு. அப்பதானே பொழுது போகும். அ எல்லாருமே ஒரே கட்சிய பத்தி பேசுனா அதில பொழுது போகாது இல்லையா? அப்போ திடீர்னு கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிட்டாரு, அவரு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பேசுறத விட்டுட்டு, விஜய்க்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சாரு. அப்ப நான் கேட்டேன், "ஏங்க கட்சி மாறிட்டீங்களா?" அப்படின்னு கேட்டப்போ, அதுக்கு அவரு என்ன சொன்னாரு, சார் எனக்கு வந்து திமுக, அதிமுக 2ம் பிடிக்காது சார். அதனால தான் நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டேன். ஆனா, சீமானுக்கு போடுற ஓட்டெல்லாம் வேஸ்ட்டா போயிடுது சார். அவங்க யாருமே ஜெயிக்க மாட்டேன்றாங்க. கடந்த பல முறையா அவங்க வந்து போட்டி போடுறாங்க. அவங்களால எதுலயுமே ஜெயிக்க முடியல.
ஆனால் விஜய்க்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக நான் போட வேண்டும், ஆனால் அந்த ஓட்டு வீணாக போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான் அது விஜய்க்கு போட்டால் தானே சார் இதுவாகும் அப்படின்னு சொன்னார். ஏறக்குறைய இங்கே தமிழ்நாட்டில் ஒரு குரூப், திமுக ஆதரவுன்னு ஒரு குரூப்பு, அதிமுக ஆதரவுன்னு ஒரு குரூப் இருந்தாலுமே 2 கட்சிகளையுமே பிடிக்காது அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது. இப்போது அந்த குரூப் வந்து எல்லாருமே வந்து சீமானுக்கு தான் ஓட்டு போட்டுன்னு இருந்தாங்க. அதனால தான் சீமான் வந்து சென்ற தேர்தலில் 8.2% ஓட்டு வாங்கினார். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவர் 4% தான் வாங்கியிருக்கிறாரு. அப்படின்னா அந்த 4.2% சீமான் கட்சியிலேருந்து விஜய்க்கு போயிருக்கு. சீமான் கட்சியினுடைய ஓட்டு எதுவுமே திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ போயிருக்காது. ஏன்னா திமுகவும் பிடிக்காது, அதிமுகவும் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் சீமானுக்கு போயிருப்பாங்க. ஸோ விஜய்க்கு கோர் ஓட் பேங்க் வந்தது, ப்ளஸ்ஸு சீமானுடைய ஓட்டு மொத்தம் இங்கே வந்துடுச்சு. சரி, இது 2 வந்திருந்தாலுமே அவங்களால ஜெயிச்சிருக்க முடியாது. ஸோ இதையும் தாண்டி சில ஓட்டுகள் அது எங்கேருந்து வந்தது, அதுதான் வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு. அவர் பிறந்ததுலேருந்து அவர் திமுக. திமுகவில் பல பதவிகள் இருந்திருக்கிறாங்க. எம்எல்ஏ பதவி உட்பட இருந்திருக்கிறாங்க. அவங்க பரம்பரையாக திமுக. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண், அந்த பெண்கிட்ட நான் பேசும்போது நீ யாருக்கு ஓட்டு போடுவ அப்படின்னு கேட்டப்போ அந்த பெண் வந்து நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். அது கேட்கும்போது எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அது எப்படி இவங்க வந்து பரம்பரையாக திமுக, அது இல்லாமல் இவங்க குடும்பத்தில் இருக்கிறெல்லாம் சிலர்லாம் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கிறாங்க, பல பதவிகளில் இருந்திருக்கிறாங்க திமுகவில். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பொண்ணு? அப்புறம் நான் கேட்டேன், சரி எதுக்காக நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு சேஞ்சுக்கு தான் அங்கிள் அப்படின்னு சொன்னான். இது நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, திமுக அதிமுக தானே காலகாலமாக இருந்திருக்கு, ஒரு சேஞ்ச் வரட்டுமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிந்து ஒரு பெரும்பாலான பேர், நிறைய பேர், அதாவது நல்லா படித்தவங்க, நான் சொல்கிற இந்த பெண்ணே வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு பெண், வெளிநாட்டில் வேலை செய்கிற பெண். நிறைய எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணிட்டாங்க, தாவைக்க ஆதரவாளர்களை தற்குறிகள்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் பாயிண்ட் என்னென்னா, தற்குறிகள் தாவைக்காவில் இருந்திருக்கலாம், ஆனால் தாவைக்காவில் இருந்த எல்லாருமே தற்குறிகள் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் கேட்டிங்கன்னா, அந்த தற்குறிகள் அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த படிப்பறிவு இல்லாதவள், ஒரு சினிமா முகத்தினால் போனவங்க, அவங்க வந்து கொஞ்சம் பேர் தான். அவங்களால கண்டிப்பாக வந்து விஜய் வெற்றி பெற்று இருக்க முடியாது. அதை தாண்டி ஒரு நிறைய பேர் நல்லா படித்தவங்க, நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து விஜய்க்கு தான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாற்றம். அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் திமுக அதிமுக 2 ஊழல் சார் அப்படின்னு சொன்னப்போ, அப்போது சரிங்க, இப்போ திமுக அதிமுக ஒரு ஊழல்னே வச்சுப்போம் ஒரு வாதத்துக்காக. அப்போது தாவேக்கா ஊழல் பண்ணாது அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்குது அப்படின்போ, அவங்க பண்ணட்டுமே சார், ஏன்னா இவங்க இவ்வளோ நாள் பண்ணின்னு இருந்தாங்கல்ல, அவங்க பண்ணட்டுமே, என்ன தப்பு இருக்குது? அதாவது மாறுதல் வரணும், ஒரு மாறுதல் வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அது எதை சொன்னாலும் அவங்களால கன்வின்ஸ் பண்ண முடியல. அதுதான் வந்து உண்மை. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடணும். அந்த என்னுடைய துபாய் நண்பர் கடைசியில் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டார். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் வந்து காரைக்குடியை சேர்ந்தவர், ஆனால் காரைக்குடியில் தான் சீமான் நின்னார். ஸோ அவர் வேறு யாராவது அந்த தொகுதியில் நின்று இருந்தால் அவர் விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பார். ஆனால் சீமானே நேரடியாக காரைக்குடியில் நின்னதால் அவர் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டார். ஸோ அதையே நம்ம சொல்லிடணும், அதை மறந்துட்டேன். ஸோ இந்த பக்கம் நிறைய பெண்கள், படித்த பெண்கள், எல்லாம் இன்ஜினியரிங், மெடிக்கல் அந்த மாதிரி படித்தவங்களே. என்னுடைய கிராமத்தில் ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க எப்பவுமே காலகாலமாக அவங்க திமுக.
ஆ அவங்க பெற்றோர்கள்ட்ட பேசும்போது, "நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க?" அப்படின்னு கேட்டப்போ, "என் பசங்கலாம் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட சொன்னாங்க. ஆனா நான் போடல. நான் திமுகவுக்கு தான் போட்டேன்" அப்படின்னாங்க. அப்புறம் அந்த பசங்க கிட்ட தனியா 2 பசங்க, 2 பசங்களும் இன்ஜினியரிங்கு. 2 பசங்ககிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க, "எங்க அப்பா, அம்மா என்ன திமுகவுக்கு தான் ஓட்டு போட சொன்னாங்க. ஆனா நாங்க போடல. நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம்." அதாவது கடந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஒரு குடும்பத்தில இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா இந்த தடவ ஆ குடும்பத்தை எதிர்த்து, அதை எதிர்த்துன்னு சொல்ல முடியாது. அது கருத்து சுதந்திரம் இருக்கு அவங்களுக்கு. ஆ ஒருத்தர் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாமே! அப்பாவோ யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ, அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு சட்டம் ஒண்ணும் கிடையாது. ஸோ யாருக்கு வேணாலும் போடலாம். ஸோ இது வந்து ஒரு நெறைய பேர் வந்து இந்த ஒரு மாறுதல், இந்த ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத தான் நான் வந்து அவரு திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட பேசும்போது ஒரு சொல்லியிருந்தேன். ஒரு மேங்கோன்னு ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்ட் வந்து பெண்கள் வந்து அணியிற ஒரு உள்ளாடைகள். அது பிகினி, அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. ஆனா, அத நடத்துறவங்க எல்லாருமே 70 வயசு, 75 வயசு வயசானவங்க. அப்போ ஒரு நாள் அவங்க பேசியிருக்கிறாங்க. இல்ல இளம் பிள்ளைகள் பிகினி ட்ரெஸ்ஸு, ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம் போடுறதுக்கு. ஆனா, நம்ம எல்லாம் வயசானவங்க. அவங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும்? என்ன கலர் பிடிக்கும்? என்ன டிசைன் பிடிக்கும்? அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்ல இருக்கிற பிள்ளைகள், நம்ம பேரப்பிள்ளைகள், பெண் குழந்தைகள்லாம் இருந்தா, டீனேஜ் பெண்கள் இருந்தா, அவங்க கிட்ட ஆசையா பேசி, அவங்களுக்கு சாக்லேட்லாம் வாங்கி குடுத்து, அவங்க கிட்ட ஃப்ரீயா பேசி, அது என்ன கலர் பிடிக்கும், என்ன டிசைன் பிடிக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கின்னு நம்ம இங்க வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்பதான் நம்முடைய பிராண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படின்னு பேசனாங்க. அத செயல்படுத்தவும் செயல்படுத்துறாங்க. அதனால தான் அந்த கம்பெனியுடைய மோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ திங்க் லோக்கல்லி, ஆக்ட் குளோபலி அப்படின்னு சொல்லுவாங்க. திங்க் லோக்கல்லி, ஆக்ட் குளோபலி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொல்லியிருந்தேன், நம்ம வந்து குளோபலா ஆக்ட் பண்ணோம். ஆனா நம்ம லோக்கலா திங்க் பண்ணாம விட்டுட்டோம். உள்ளுக்குள்ளார எ எ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பெண் பிள்ளைகளே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டுருக்கிறாங்க. ஆ அதான் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணிறணும். ஸோ, நம்ம சொந்த கட்சிய சேர்ந்த பெண்களே வந்து நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியல. அப்புறம் பொதுமக்கள எப்படி போய் கன்வின்ஸ் பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ, இது வந்து ஒரு கேட்டகரி. ஸோ, ஃபர்ஸ்ட்டு கோர் கோர் வோட் பேங்க்கு. அப்புறம் சீமானுடைய ஆதரவாளர்கள் ஷிஃப்ட் ஆனது. அதுக்கப்புறம் ஒரு மாறுதல் வேண்டும் அப்படின்னு ஓட்டு போட்டாங்க. இது எல்லாம் விட ஒரு மிகப்பெரிய ஜோக் ஒண்ணு இருக்குது. அ என்னுடைய பையன் வந்து சென்னையில, கிண்டில அண்ணா யுனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்ச பையன். அவனுடைய நண்பர்கள் எல்லாருமே இந்த மாரி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான். எல்லாருமே கம்ப்யூட்டர் இன்ஜினியரு, எல்லாமே ஒரு நல்ல உத்தியோகத்தில, அ நல்லா படிச்சவங்க. அதில சிலர்கிட்ட நான் கேட்டேன், "நீ யாருக்குப்பா ஓட்டு போட்ட?" அப்படின்னு கேட்டேன். "விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன் அங்கிள்" அப்படின்னு சொன்னானுங்க. "எதுக்குடா விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க?" அப்படின்னு கேட்டேன். "ஒண்ணும் இல்ல அங்கிள். அ நம்ம என்ன நான் ஓட்டு போடுறதுனால விஜய் ஜெயிச்சிரவா போறாரு. எப்படி இருந்தாலும் டிஎம்கே தான் ஜெயிக்க போது. சும்மா போடுவோமேன்னு போட்டோம்." அப்படின்னு. ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, விஜய் ஜெயிச்சுட்டாரு. அப்போ அந்த பசங்கள கூப்பிட்டு நானே சொன்னேன். டேய் ஒரு புத்தர் என்ன பண்ணாராம், ஒரு கிராமத்துக்கு போயிட்டு, அ பக்கத்தில இருக்கிற ஒரு கிராமத்துக்கு பசியும் பஞ்சமும் மறுகுறாங்க. நம்மளால முடிஞ்சது ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் பால் குடுத்து உதவி பண்ணுவோம். நான் ஒரு பெரிய பானைய வைக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குவளையில பால கொண்டு வந்து இந்த பெரிய பானையில நீங்க ஊத்திருங்க, அப்படின்னு சொன்னாராம். அதேபோல கிராமத்தில எல்லாரும் கொண்டு போய் ஊத்துனாங்க. அன்னைக்கு சாயங்காலம் புத்தர் வந்து அந்த கிராம மக்கள் மொத்த பேரையும் கூப்பிட்டு, அந்த பானைய ஓப்பன் பண்ணி காமிச்சாராம். அந்த பானை ஃபுல்லாவே வந்து தண்ணி. அப்போ சொன்னாராம், ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லாரும் பால் தானே ஊத்தப் போறாங்க. நம்ம ஒரு ஆள் தண்ணி ஊத்துனா, அதனால என்ன பெரிய வித்தியாசம் வந்துற போது. அதனால ஒரு பெரிய மாறுதல் இருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணிய ஊத்தியிருக்கிறாரு. ஆனா, கிராமத்தில இருக்கிற எல்லாருமே அதே போல நெனச்சு, எல்லாருமே தண்ணிய வந்து ஊத்தியிருக்கிறான். அதனால தான் பானைய திறந்தா மொத்தமா தண்ணி. அதான் நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன். "டேய் நான் ஒருத்தருக்கு ஓட்டு போடுறதுனால விஜய் ஜெயிச்சுறவா போறாரு" அப்படின்னு சும்மா ஏதோ ஃபன்னுக்காக போய் ஓட்டு போட்டேன்.
ஆனா, அதே போல நெனச்சு நெறைய பேர் ஓட்டு போட்டுருக்கிறானுங்க. இப்ப வந்து உண்மையிலேயே விஜய் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னேன் நானு. இந்த கதைய நான் திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சொன்னேன். நான் அது ஆரம்பிக்கும்போதே அதோட முடிவு அவர் சொல்லிட்டாரு. இந்த கதை அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கோர் வோட் பேங்க்கு, அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், அவர் எது செஞ்சாலும் சரி அப்படின்னு சொல்றவங்க, அது அப்புறம் சீமானுடைய ஆதரவாளர்கள், அப்புறம் ஒரு மாறுதல் வேண்டும் அப்படின்னு பொதுமக்கள் மட்டும் இல்ல, திமுக. இப்ப சமீபத்தில ஒரு முன்னாள் திமுக அமைச்சரே சொல்லியிருக்கிறாரு. திமுக குடும்பத்த சேர்ந்தவங்களே நெறைய பேர் வந்து விஜயோட படத்த ஆ டிபில வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு ஓப்பன் சீக்ரெட் தான். நெறைய பேர் நடந்திருக்குது. ஆ அதுக்கப்புறம் இந்த நான் சீரியஸ் வோட்டர்ஸ். சும்மா போடுவோம். நம்ம போடுறதுனால அவர் ஜெயிச்சுறவா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பாருங்க ஒரு படிக்காதவங்க சொன்னா பரவால்ல. இதெல்லாம் இன்ஜினியரிங் படிச்ச பசங்க சொல்ற வேலை இது. ஸோ இந்த மாரி இது ஒரு விஜயனுடைய அதிர்ஷ்டமா என்னன்னு தெரியாது. ஒட்டுமொத்தமா எல்லாமே சேர்ந்து ஆ அவருக்கு வந்து ஆதரவா திரும்பிடுச்சு. அவருக்கு எதிராவும் சிலது இருந்திருக்குது. குறிப்பா அந்த கரூர் இன்சிடென்ட் கூட அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தல. அவருடைய சொந்த குடும்பத்தில இருக்கிற பிரச்சனை, ஆ அந்த பிரச்சனை வந்து வெளிய வெடிச்சதுக்கு அப்புறமா, ஒரு சினிமா நடிகையோடு அவர் ஏதோ ஒரு திருமணத்துக்கு போனது, அதெல்லாம் ஒரு நெறைய பாதிப்ப வந்து ஏற்படுத்தி இருக்குது. இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனால், அந்த பாதிப்பெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால், விஜய் இன்னைக்கு தனியாவே 160, 170 சீட்டு ஜெயிச்சிருப்பார். அதுதான் உண்மை. ஸோ, அதனால இந்த வந்த ரிசல்ட் வந்து டெஸ்பைட் ஹிஸ் ஷார்ட் கமிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ நெறைய பேர் என்ன பண்றாங்க, இப்போ குறிப்பா திமுகல, சரி நம்ம என்ன தப்பு பண்ணோம்? எதனால நம்ம தோத்தோம்? அப்படின்னு ஒரு ஆய்வுகள்லாம் மேற்கொள்றாங்க. ஆ இதில வந்து ஒரு இது பொதுவா சொல்றது என்னன்னா, இந்த ஜென்ஸி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அவங்கலாம் வந்து சோஷியல் மீடியால தான் குடும்பமே நடத்துறாங்க. சோஷியல் மீடியால வந்து டிஎம்கேக்கு ஒரு பிரசன்ஸ் இல்ல. தாவேகாவுக்கு பிரசன்ஸ் இருக்குது. ஆனா நம்ம சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஏன் உண்மை கிடையாதுன்னா, டிஎம்கேக்கு சோஷியல் மீடியால பிரசன்ஸ் இருந்திருந்தாலுமே இந்த முடிவு தான் வந்திருக்கும். ஏன்னா, வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கு சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், சில மைனஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ, அவரு ஒரு நடிகர். ஸோ, அந்த நடிகர் சம்பந்தமா நெறைய ரீல்ஸ் போட்டா நெறைய பேர் பார்ப்பாங்க. ஆ அதாவது அந்த ரீல்ஸ் அப்படிங்கிறது, இல்ல சோஷியல் மீடியாங்கிறது வந்து, அது வந்து ஒரு நடிகருக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுது. ஆனா, ஒரு முழு நேர அரசியல் கட்சிக்கு வந்து அது பெரிய அட்வான்டேஜா இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்காது. ஆ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் ஒரு தடவ சொன்னா, 100 தடவ சொன்ன மாரி அப்படின்னு, அது ரஜினிய ஃபாலோ பண்றவங்க அந்த ரீல்ஸ் போட்டா நல்லாருக்கும். இது வேற எந்த கட்சியாவது ரீல்ஸ் போட்டான்னா ஏன்னா ஒரு சினிமா, ஒரு ஆ நடிகர் அப்படின்னா, அவங்க பல படங்கள்ல நடிச்சிருப்பாங்க. அந்த பல படங்கள்ல இருக்கிற நெறைய வசனங்கள், அதெல்லாம் கோட் பண்ணி நெறைய பண்ண முடியும். பட் ஒரு அரசியல் கட்சி அத வந்து ஒண்ணும் பெருசா பண்ண முடியாது. ஸோ, அதனால கண்டிப்பா வந்து அந்த சோஷியல் மீடியால பிரசன்ஸ் இல்ல. அந்த சோஷியல் மீடியால ஸோ எம்ஜிஆர் காலத்தில சோஷியல் மீடியாவே கிடையாது. அப்புறம் எப்படி எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சாரு? நல்லாவே தானே ஜெயிச்சாரு. அதனால சோஷியல் மீடியா இருந்ததுனால தான் விஜய் ஜெயிச்சாரு அப்படிங்கிற வாதம் வந்து தப்பு. அது வந்து 1. 2வது ஆன்டி இன்கும்பன்சி. திமுக மேல அதிருப்தி இருந்தது. என்னங்க, ஆனா அதையும் சொல்றேன். திமுக மேல ஆன்டி இன்கும்பன்சி கிடையாது. ஆன்டி இன்கும்பன்சி அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு கட்சியின் மேல மக்களுக்கு அதீதமான கோபம் இருக்கணும். அந்த கோபம் வந்து அவங்களுக்கு வந்து எதிரா வந்து திரும்பும். ஆனா, அந்த மாதிரி எந்த விஷயமும் கடந்த 5 வருஷத்துல நடக்கல. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 1996 எலக்ஷன்ல ஒரு ஜெயலலிதா வந்து ஒரு அவங்க வளர்ப்பு மகன்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணாங்க. அ அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கோவத்த மக்கள் மத்தியில ஏற்படுத்துச்சு. ஆ அந்த மாரி 2011ல இந்த 2G ஸ்கேம்ன்னு ஒரு பெருசா ப்ளோ பண்ணி, அண்ணா ஹசாரே வந்து ஒரு பெரிய உண்ணாவிரத போராட்டம்லாம் இருந்து,
அது ஒரு பெரிய இதுவா மாறுச்சு. அந்த மாரி ஆனா எதையுமே நீங்க 2021லேருந்து 2027 வரைக்கும் திமுக ஆட்சி மேல இந்த காரணங்களுக்காக மக்கள் வந்து அவங்க மேல கோபமா இருந்தாங்க அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா, நெறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஆ மகளிர் உரிமை தொகை திட்டம், இலவச பஸ் பயண திட்டம் அப்படின்னு ஏகப்பட்டது அவங்க சொன்னா அத அடிக்கினே போலாம். அவ்வளோ அவ்வளோ பண்ணாங்க. எல்லாமே நல்லது தான் பண்ணாங்க. ஆ ஒரு வேளை சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற மாரியான சில இதெல்லாம் வந்து சில எதிர்க்கட்சிகள் குற்றம் வச்சாங்க. இப்ப கடந்த 10 நாள்ல நடக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும், சட்டம் ஒழுங்குலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆ ஸோ அதாவது வந்து ஒரு தவறு. அதாவது இப்போ இன்னைக்கு வந்து நடந்தத வந்து நான் விஜய் மேல ஒரு குற்றம் சொல்ல மாட்டேன். ஆனா, அன்னைக்கு திமுக மேல குற்றம் சொன்னத வேணா தப்புன்னு நம்ம சொல்லலாம். தவறுகள் யார் இருந்தாலுமே நடக்கும். அதில ஒரு முக்கியமா பாருங்க, விஜயே முதலமைச்சரா பதவி ஏற்று சில நிமிடங்கள்ல அவர் பேசுறாரு. பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் ஒன்றும் தேவதூதன் கிடையாது." தெளிவா சொல்றாரு. "நான் ஒன்றும் தேவதூதன் கிடையாது." ஆனா, மக்கள் வந்து அவர தேவதூதனா நம்புறாங்க. அதுதான் பிரச்சனை. விஜய் ஒரு சாதாரண மனிதர் தான். அவரால என்ன செய்ய முடியுமோ அத செய்வாரு. ஆனா, மக்கள் வந்து உண்மையிலேயே சிலதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்முடைய மக்கள் வந்து ஒரு என்ன சொல்றது? கொஞ்சம் கோவமா சொல்லணும்னா, எவ்வளவு வந்து அறிவே இல்லாம இருக்கிறாங்க. அப்படிங்கிற கோவம் தான் சில ட்வீட் நம்ம பார்த்தேன். அதாவது ஒண்ணு சொல்லிர்றேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஒருத்தர் என்ன ட்வீட் போட்டிருந்தாருன்னு சொல்றேன் பாருங்க. நான் கடவுள வேண்டிக்கிறேன். கண்டிப்பா விஜய் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. விஜய் ஜெயிச்சுட்டாருன்னா, நான் நிம்மதியா தூங்குவேன். ஏன்னா, எனக்கு 2 பொம்பள பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏன்னா, விஜய் ஜெயிச்சதுக்கும், உன்னோட 2 பொம்பள பிள்ளைகள் வச்சு நீ நிம்மதியா தூங்குறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நான் விஜய் நம்ம வீட்டு காவலாளியா? உங்க 2 பிள்ளைங்களுக்கு காவல் வேலையா செய்ய போறாரு? ஆனா, இன்னைக்கு என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். சூலூர் இன்சிடென்ட் ஆகட்டும். ஸோ, இத வந்து கண்டிப்பா நான் வந்து விஜய குறை சொல்லல. யார் முதலமைச்சரா இருந்தாலுமே இதெல்லாம் நடக்கும். உலகத்திலேயே குற்றச்செயல்கள் ஆகக் குறைவாக இருக்கின்ற ஒரு சில நாடுகள்ல சிங்கப்பூர் ஒரு நாடு. குற்றச்செயல்கள் ரொம்ப 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 குறைவு. ஆனா, அந்த நாட்டிலேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நெறைய விளம்பரம் பண்ணுவாங்க. என்ன விளம்பரம் பண்ணுவாங்கன்னா, குறைவான குற்றம் என்றது குறைவான குற்றம் தான், 0 குற்றம் கிடையாது. குறைவான குற்றம் வேற, 0 குற்றம் வேற. அதனால குறைவான குற்றம் இருக்குது அப்படிங்கிறதுனால, நீங்க அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. நீங்க கவனமா இருக்கணும். ஸோ, நீங்க கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மீறி ஏதாவது ஒரு தவறு நடந்தால் தான் போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, குறைவான குற்றம் என்பது 0 குற்றம் கிடையாது. இப்போ இந்த ட்வீட் போடுறவருடைய மனநிலைய பாருங்க. ஒரு தனி மனிதர் அது எவ்வளோதான் ஒரு 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 கடவுளுக்கு சமமானவராவே இருக்கட்டும். ஒரு தனி மனிதர் முதலமைச்சர் ஆன உடனே எப்படி பெண்களுக்கு எதிரான குற்றம் வந்து ஒரு நாட்ல இல்லாம போயிடுமா? குறையலாம். நான் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறேங்க. ஏதோ பண்றோம். குறையலாம். ஆனா 0 குற்றம். 0 குற்றம் அப்படிங்கிறது உலகத்தில எந்த நாட்டிலயுமே கிடையாது. உலகத்திலேயே எந்த நாட்டிலயுமே 0 குற்றம் கிடையாது அப்படின்னும்போது, விஜய் ஆட்சிக்கு வந்தால் அது 0 குற்றம் ஆயிடும். என் பெண் பிள்ளைகள்லாம் வந்து சுதந்திரமா இருப்பாங்க. நான் நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு ஒருத்தர் நம்புறாரு. இது விஜய் மேல இருக்கிற குற்றம் கிடையாது. கண்டிப்பா வந்து இது விஜய் மேல இருக்கிற குற்றம் கிடையாது. அவர் மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்கின்ற மக்களுடைய குற்றம் தான் இது. ஸோ, எதுக்காக இத சொல்ல வரேன்னா, இந்த ஆன்டி இன்குபன்சி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஆன்டி இன்குபன்சி கிடையாது. ஏன்னா, குறிப்பா திமுக மேல எந்தவித குற்றச்சாட்டும் பெருசா கிடையாது. அந்த கடைசி நேரத்தில இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லையோ! அப்படிங்கிற மாரி இது. என்னன்னா, இப்பலாம் வந்து சோஷியல் மீடியாலாம் வந்துட்டதால, நெறைய விஷயங்கள் வந்து ப்ளோ அப் ஆகுறது. அந்த அண்ணா யுனிவர்சிட்டி பிரச்சனை ஆகட்டும், அல்லது கோயம்புத்தூர்ல நடந்த பிரச்சனை ஆகட்டும், 2 பிரச்சனைகள் ரொம்ப பெருசா பூதாகரமா வெடிச்சது. ஆனா, விஜய் ஆட்சிக்கு வந்து 10, 15 நாள்லயே இந்த சூலூர் பிரச்சனை மிகப்பெரிய பூதாகரமா வெடிச்சிருக்குது. ஸோ, இது வந்து ஒண்ணு. ஆன்டி இன்குமென்ஸே கிடையாது. சரி, அதுக்கு அடுத்தது.
ஆ திமுகல என்ன நெனச்சுட்டாங்க, நாம நெறைய வெல்ஃபேர் பண்ணியிருக்கிறோம். நெறைய மக்கள் நலத்திட்டங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால கண்டிப்பா வந்து மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நெனச்சாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம 2 விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்குது. திமுக எந்த அளவுக்கு மக்கள் நலத்திட்டங்கள செயல்படுத்துனாங்களோ, அந்த அளவுக்கு நம்முடைய பக்கத்து மாநிலமான ஆந்திர பிரதேஷ்ல ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்சாரு. முதல்ல வந்து ஜெகன்மோகன் ரெட்டி பத்தி பேசுறோம். இந்தியாவிலேயே எந்த ஒரு அ கட்சியும் வெற்றி பெறாத அளவுக்கு அவர் அதாவது அவர் ஒரு எம்எல்ஏவா நின்னு, அவருடைய அம்மான்னு நெனைக்கிறேன். யாரோ ஒருத்தர் வந்து எலக்ஷன்ல நின்னாங்க. இந்தியாவிலேயே அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில ஜெயிச்சவங்க அவங்க. ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு நல்ல சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் நெறைய கொண்டு வந்தாரு. ஆனால் அடுத்த தடவ அவரால ஜெயிக்க முடியல. ஸோ, அதனால மக்கள் நலத்திட்டங்கள் கொண்டு வந்தா மட்டுமே நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு நெனச்சோம்னா, அது கண்டிப்பா நடக்காது. 2வது மக்கள் நலத்திட்டம் கொண்டு வந்துட்டீங்க. பட் என்ன பிரயோஜனம்? நீங்க ரூ. 1000 குடுத்தீங்க. அதிமுகலாம் சொன்னாங்க ரூ. 2000 குடுக்குறோன்னுவாங்க. தாவேக்கல்னா நாங்க ரூ. 2500 குடுக்குறோன்னுவாங்க. நீங்க எது வேணாலும் குடுக்குறேன்னு சொல்லுங்க. நீங்க பைக்கு குடுக்குறேன்னு சொல்லுங்க. கார் குடுக்குறேன்னுவாங்க. இன்னொருத்தர் ஃப்ளைட்டு குடுக்குறேன்னுவாங்க. ஸோ, அதுக்கு வந்து ஒரு முடிவு கிடையாது. அவங்க குடுக்க முடியுமா, முடியாதான்றது அது வேற விஷயம். அவங்க குடுக்க முடியலன்னா கூட என்ன? எங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க, நான் குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 5 வருஷம் ஆட்சியில இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லனாலும் அதனால என்ன பெரிய பிரச்சனை? ஸோ, அதனால இந்த நலத்திட்டங்கள் பண்ணதுனால கண்டிப்பா நமக்கு ஓட்டு வந்துரும் அப்படின்னு நெனச்சாங்க. அதுவும் வரல. சரி. இப்போ நம்ம வந்து விஜய் எப்படிலாம் ஜெயிச்சாரு, திமுக எப்படிலாம் தோத்துது அப்படின்றத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கடைசியில நம்ம வந்து தாவேக்காவுக்கு நம்முடைய அறிவுரை என்ன? அத சொல்லிடுவோம். நம்பர் 1 ஆ 2015ல டெல்லியில இப்போ இங்க என்ன நடந்ததோ, அதுதான் அங்க நடந்தது. 2015ல இங்க எப்படி திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா விஜய்க்கு ஓட்டு விழுந்ததோ, அதேபோல அங்க காங்கிரஸும் வேண்டாம், பிஜேபியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஓட்டம் வந்து கெஜ்ரிவாலுக்கு விழுந்தது. ஆனா, இங்கே நடந்தது வெறும் சினிமா கவர்ச்சி. ஆனா, அங்க நடந்தது சினிமா கவர்ச்சி கிடையாது. அது வந்து 1. 2வது இங்கே விஜய்க்கு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தது. அது உண்மை. ஆனா, அங்க கெஜ்ரிவாலுக்கு எந்தவித நெகட்டிவ் பாயிண்ட்ஸுமே கிடையாது. அதனால என்ன நடந்ததுனால், இங்க 234 தொகுதியில 108 தொகுதி தான் வந்து விஜய்க்கு வந்தது. ஆனா, அங்க டெல்லியில 70 சீட்டுல 67 சீட்டு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்தது. 70 சீட்டுல 67 சீட்டு. இப்ப எப்படி இங்க வந்து நெறைய அ இளைஞர்களுக்கு நெறைய வாய்ப்பு குடுத்தாங்களோ, அதேபோல அங்கேயும் நெறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா, அந்த இளைஞர்கள்லாம் அரசியல்படுத்தப்பட்ட இளைஞர்கள். ஆனா, இங்க இருக்கிற இளைஞர்கள் நெறைய பேர் வந்து சினிமா சம்பந்தப்பட்ட இளைஞர்கள். இது 2த்துக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இருந்தாலுமே மிகச்சரியாக 10 ஆண்டுகளில் அந்த ஆம் ஆத்மி பார்ட்டியை இர்ரெலவென்ட்டா பண்ணிட்டாங்க. ஆ இந்த வீடியோ ரொம்ப நேரம் போகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இத்தோட இப்ப நிறுத்திப்போம். அடுத்த வீடியோல நம்ம பேசுவோம். ஆம் ஆத்மி பார்ட்டி எப்படி ஆரம்பிச்சாங்க? அது எப்படி போச்சு? அது எப்படி ஒரு முடிவுக்கு வந்தது? அந்த மாரி முடிவு தாவேக்காவில் வராமல் இருக்கணும்னா, இவங்க என்னெல்லாம் பண்ணணும்? அப்படின்றத பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம். இந்த வீடியோவ இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.